வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அண்ட் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் யூனிட் வைஸ் கிளாஸ் எடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு நாளை கழிச்சுலாம் வந்துட்டு உங்களுக்கு எபித்தாலமியன் ப்ரோதாலமியன் இதோட டீட்டெயில்டு அனலைசிஸ், அதாவது ஒரு ஸ்டோரியாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அதோட நோட்ஸோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லைட்ஸ்லேயே உங்களுக்கு நோட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்ஸ் வந்துடும். என்னோடய மெட்டீரியலில் இருக்கிற பாதி நோட்ஸு ஸ்லைடில் வந்துடும். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படின்னா லிங்குவிஸ்டிக் டேர்ம்ஸ், ஸோ இம்பார்ட்டண்டான லிங்குவிஸ்டிக் டேர்ம்ஸ் அண்ட் ப்ரொப்பண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிட்ரேச்சர் பிஜி யூஜி படித்தாலும் சரி, டிஎன் செட்டு நெட்டு பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி எது படிச்சிருந்தாலுமே நமக்கு வந்து மஸ்ட் வாட்ச் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். 50 லிங்குவிஸ்டிக் டேர்ம்ஸ் வந்து அவங்களோட ப்ரொப்பண்டர்ஸ், அதாவது இந்த டேர்மை யார் கொடுத்தா அவங்களுக்கு அதாவது காயின்டு த டேர்ம் ஃபோனட்டிக்ஸ் வாஸ் காயின்டு பை அப்படின்னு கேட்குற கொஷின்ஸில் வந்து ஒரு 50 இது வந்து நான் எடுத்திருக்கேன் என்னோடய நோட்ஸ்லேருந்து. ஸோ இது நம்ம சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ்க்கு நீங்கள் புதுசு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக பண்ணிக்கோங்க. அண்ட் பிஜி டிஆர்பி யூஜி டிஆர்பி ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சைக்காலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தேவையானவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிச்சுட்ருக்காங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 10 ஃபவுண்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபண்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபொனட்டிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து வில்ஹெம் வூண்ட், ஃபொனாலஜி அப்படிங்கிற டேர்ம் லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்ட், மார்ஃபாலஜி அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஸ்கெல்சர், சின்டாக்ஸ் நோம் சாம்ஸ்கி, செமான்டிக்ஸ் சார்ல்ஸ் டபிள்யூ மோரிஸ், pragmatics Charles Morris, generative grammar Noam Chomsky, so transformational grammar Noam Chomsky, structuralism Ferdinand de Saussure, descriptive linguistics Franz Boas. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபொனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கானு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபொனட்டிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ். அப்போ ஃபோனாலஜி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? வில்ஹெம் வூண்ட் ஃபொனட்டிக்ஸ் சொல்லியிருக்காரு, ஃபோனாலஜியை சொன்னது ப்ளூம்ஃபீல்ட். ஸோ மார்ஃபாலஜி, செமான்டிக்ஸ்னால் என்ன, மார்ஃபாலஜினா என்ன, சின்டாக்ஸ்னால் என்ன, ப்ராக்மேட்டிக்ஸ்னால் என்ன, இது எல்லாமே லிங்குவிஸ்டிக் டேர்ம்ஸ். டெஃபினட் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கிற வேண்டிய விஷயங்கள். ஸோ இதோட இந்த வேர்ட்ஸுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரியாமல் இருந்தால் அதை யார் காயின் பண்ணுறதுன்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் யார் சொன்னது அப்படின்னா சர் வில்லியம் ஜோன்ஸ், சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் வில்லியம் லாபோ, சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் ரோமன் ஜேக்கப்சன், காக்னிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் ஜார்ஜ் லாக்காஃப், டிஸ்கோர்ஸ் அனலைசிஸ் மைக்கேல் ஃபோகால்ட், dialectology William Labo, prescriptive grammar Robert Loth, transformational generative grammar ஏற்கனவே பார்த்தோம் நோம் சாம்ஸ்கி, ஸ்டைலிஸ்டிக்ஸ் ரோமன் ஜேக்கப்சன். ஸோ நம்ம சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டைலிஸ்டிக்ஸ் ரோமன் ஜேக்கப்சன், லெக்சிகாலஜி ஜோஸ் ட்ரையர். ஸோ இதில் பார்த்தோம்னா லிங்குவிஸ்டிக்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ், இது 8th யூனிட்டில் தானே மேடம் வருது, இப்போவே சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப காமனான டேர்ம்ஸ் தான். ஸோ யூஜி பிஜி ரெண்டு பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்ட் 2வும் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ், சோஷியோ, இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரிப்டிவ் கிராமர், டிஸ்கிரிப்டிவ் கிராமர், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர், இதெல்லாம் ஒவ்வொருத்தருமே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி காயின் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் அது டெவலப் ஆகுது. ஸோ அடுத்து காக்னேட் அப்படிங்கிறது சர் வில்லியம் ஜோன்ஸ், காக்னேட்டிவ். சாப்பர் ஓர் ஹைப்போதெசிஸ் பெஞ்சமின் லீ ஓஃப், அவர் ஒரு ஹைப்போதெசிஸ் ஒரு தியரி கொடுக்குறாரு. ஐசோக்ளாஸ் ஜான் ஆண்ட்ரியாஸ் ஸ்க்ரீரர், ஸ்பீச் ஆக்ட் தியரி ஜேஎல் ஆஸ்டன், மினிமல் பேர் அப்படிங்கிறத சொன்னது ப்ளூம்ஃபீல்ட், ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன்றதை காயின் பண்ணது சர் வில்லியம் ஜோன்ஸ், அல்லோஃபோன் கென்னத் பைக், கான்சோனன்ட் கிளஸ்டர் லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்ட், ஓப்பன் சிலபல் ஓட்டோ ஜெஸ்பர்சன், க்ளோஸ்டு சிலபல் ஓட்டோ ஜெஸ்பர்சன். ஸோ இதில் முக்கியமான ஐசோக்ளாஸில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் இருக்குது. ஸ்பீச் ஆக்ட் தியரி நம்ம ஸ்பீச் மூலியமாக கொண்டு வர்றது. ஸோ இது லிங்குவிஸ்டிக்ஸில் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியரிஸில் உங்களுக்கு எப்படி வந்து அது
எவாலுவேட் ஆகிருக்கு, அதாவது எவல்யூஷன் நம்ம எவாலுவேட் கிடையாது, எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் சிலபிள், க்ளோஸ்டு சிலபிள், ஓட்டோஜஸ்பசன் இது ரெண்டும் சொன்னது சிலபிஃபிகேஷனில். ஸோ இதுதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காக்னட், டோன், லாங்குவேஜ் வில்லம் ஓன் ஹாம்பல்ட், ஆக்சண்ட் வில்லியம் வாங், டிக்ளோசியா சார்ல்ஸ் ஃபெர்கியூசன், மெட்டாதீசிஸ் பனினி, ஈஃபன்தீசிஸ் வில்லியம் ட்வைட் விட்னே, லெக்ஸீம் வில்லியம் ஸ்மித், ஹோலோஃப்ரேஸ் ரோஜர் ப்ரவுன், அனஃபோரா கால் பஹ்லர், கேட்டபோரா எமிலி பெனி வெஸ்டி, எக்ஸோஃபோரோ ரோமன் ஜேக்கப்சன். ஸோ டோன் லாங்குவேஜ் உங்களுக்கு டிக்ளோசியாவை சார்ல்ஸ் ஃபெர்கியூசன். இந்த டிக்ளோசியான்ற காயின் டேர்ம் வந்து ஒரு பிஜிடிஆர்பி கொஷினு ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அண்ட் அனஃபோரோ கேட்டஃபோரோலாம் இப்போ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா எண்டோஃபோரா ரோமன் ஜேக்கப்சன், ஹைப்போனைமி சார்ல்ஸ் கே ஆக்டன், சைனோடெக் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் டைமில் சைனோடெக் மெரினோமி, பீட்டர் மார்க் ரோஜர், ஹைப்போனைம் ஜெல்லிங் ஹாரிஸ், ஹோலோனைம் ஜேஆர் ஃப்ரித், ஆர்பெட்டரினஸ் ஃபெர்டினாண்ட் டி சாசர். ஸோ ஐகானிசிட்டி சார்ல்ஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ், சைமல்டேனியஸ் பைலிங்குவலிசம் ஜோஷுவா ஃபிஸ்மன், சீக்வன்ஷியல் பைலிங்குவலிசம் யூரியல் வெயின்ரிச். ஸோ இப்போ நமக்கு இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த வேர்டிங்ஸை மட்டும் அதாவது இதை யார் காயின் பண்ணது அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம ஒரு கிளான்ஸ் வந்துட்டு இதுக்கெல்லாம் நமக்கு மீனிங் தெரியுமா, இதெல்லாம் எதோட ரிலேட் ஆகிருக்கு, எதோட இன்டர்லிங்க் ஆகிருக்கு, எதோட கோரிலேட் பண்ணி நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ லிங்க்விஸ்டிக் டேர்ம்ஸை போகும்போது லிட்ரரி தியரியில் வராது, உங்களுக்கு லிங்க்விஸ்டிக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து ப்ரோதலமியன் எபிதலமியன் ஸோ யூனிட் வைஸாக நம்மளோட யூடியூப் கிளாஸை வந்து நம்ம யூடியூப்லேயே தனியாக ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் கிளாஸ் டெஃபினட்டாக என்னால் அதுக்கான டைமை ஒதுக்க முடியாது. ஸோ யூடியூப் கிளாஸஸ் இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய மெட்டீரியல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி யூடியூப் கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்கள். மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் இதுக்கு பின்னாடி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், மெட்டீரியலும் வாங்கிக்கோங்க. என்னோடய மெட்டீரியலில் இருக்கிற பாதி விஷயங்கள், அதாவது ஸ்லைடில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் ஸ்லைடில் கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டீட்டெயிலாக உங்களுக்கு இதை பற்றினா படிக்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட மெட்டீரியல் கிட்டத்தட்ட 2300 பேஜஸ் இருக்குது பிஜிடிஆர்பிக்கு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி இன்னும் டீட்டெயில்ஸ் அண்ட் சாம்பிள் பேஜஸ் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கு படிச்சுட்ருக்கவங்களுக்கும் 3700 உங்களோட மெட்டீரியல்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் அண்ட் சாம்பிள் பேஜஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.